அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு நீங்கள் பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபேன் வாங்கியிருக்கிறோம். அது என்ன ஃபேன்னு சொன்னால் பிஎல்டிசி ஃபேனு, அமேசான் பேசிக் மாடல் பெடஸ்டல் ஃபேனு, அது ஸ்டாண்டு வச்சு உள்ள ஃபேன். இது ஹை ஸ்பீடு, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் இப்போ தான் வாங்கி புதுசாக அதை பிரிக்கிறோம். நேற்று ஆர்டர் போட்டு இன்றைக்கே வந்துச்சு. உடனே நாங்கள் பிரித்து உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு அதை நான் உங்களுக்கு பிரித்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். அது எப்படிங்கிறத பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஒவ்வொன்றா பிரித்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அது எப்படிங்கிறது நாங்களுக்கு புதுசு தான். இப்போ தான் இந்த ஃபேனை நாங்கள் வாங்கி பார்க்குறோம். இப்போது பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த மோட்டார் இல்லைங்களா, அந்த மோட்டார் வருது இல்லைங்களா, அதுதான் எடுக்கிறேன். இப்போது அதை எடுத்து எவ்வளோ கவர் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா வந்து அது பேக்கிங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சேஃப்டியாக அனுப்பியிருக்காங்க. அது ஒயர் இது. இப்போ அது வந்து இந்த மண்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மோட்டார் வைக்கிறது இது. அது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கலர் ஒயிட்டு, எல்லாம் மெட்டல். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபேனோட இந்த நெட்டு வலை சொல்கிறோம் இல்லையா, 2. அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி நெட்டு, அது 2 வலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும், ஃபேனை பார்த்துட்டீங்க. அது வந்து நமக்கு சேஃப்டிக்காக. அது உள்ளே அந்த விங்ஸ் இருக்குது, ரெக்கை இருக்குது. அதை எடுத்து எட்ட வச்சிடுறோம். அதை எடுத்து எட்ட வச்சுட்டு இப்போ அடுத்தது என்னென்னா இன்னும் திருப்பி அந்த பேக்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஃபேன் நிற்கிற இந்த ஸ்டாண்டு, பாட்டம் ஸ்டாண்டு கீழே பிளேட்டு மாதிரி ரவுண்டாக இருக்குது. அதையும் பிரித்து பார்க்கலாம். நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியாக இருக்கிறது, கிராட்ச் இல்லாமல் இருக்குது. நல்லா பிளாஸ்டிக் பாக்கெட் வச்சு நல்லா அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதையும் நம்ம எடுத்து எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த அடியில் உள்ள பிளேட்டு ரவுண்டாக பாட்டம் இருக்கு இல்லையா, அதுதான். அது மேலே தான் நம்ம வந்து இந்த பைப்பெல்லாம் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய ரிமோட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய கேரண்டி கார்டு இவ்வளோ அதில் இருந்துச்சு. எடுத்து எட்ட வச்சுருவோம். இப்போ அடுத்தது இன்னொரு பார்சல் இருக்குது. அதையும் பிரித்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பைப்பை வந்து நம்ம அந்த கீழே அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு அதை ஃபிட் பண்ணணும். அதையும் நல்லா கவர் பண்ணிருக்காங்க. பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது. அதில் கீழே பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது அதில். இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறோம், அந்த அடி பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு அதில் வச்சு இதை ஸ்க்ரூ தான் இருக்குது, நல்லா டைட்டாக முடுக்கி விட்டுடலாம். அதை நல்லா டைட்டாக பண்ணிட்டா தான் நமக்கு ஆடாமல் கொள்ளாமல் அசையாமல் நல்லாயிருக்கும். நல்லா டைட் பண்ணிட்டுங்க. அடுத்தது இன்னொரு பைப் இருக்கு இல்லையா, அதையும் அது மேலே வச்சு அதை ஃபிட் பண்ணிடலாம். அதையும் நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. நான் பண்ணிட்டேன், டைட்டாக தான் பண்ணுறேன். அடுத்தது அந்த ஃபேனோட அந்த மோட்டார், அதில் வந்தீங்கன்னா அந்த அடியில் ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, அந்த நெட்டு, அதை வச்சு டைட் பண்ணிடணும். இப்போ அதையும் நாம் டைட் பண்ணியாச்சு. நல்லா டைட் பண்ணிடுங்க. ஏன்னா அது போகிற ஸ்பீடு நமக்கு வந்து கொஞ்சம் கைண்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் டைட்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அந்த ரெக்கையை வச்சு அதையும் ஃபிட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் கஷ்டம் இல்லை. லைட்டாக மெக்கானிசம் தெரிஞ்சால் போதும். எப்படி ஃபிட் பண்ண தெரிஞ்சாலும் நமக்கு போதும், ஈஸியாக மாட்டிடலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து ரப்பர் பெல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது 2 அந்த வலையை வந்து ஜாயின் பண்ணுற இடம் அது. இப்போ அந்த என்ன பண்ணுறோம், அந்த பெல்ட்டை எடுத்து அதையும் நம்ம 2 வலையும் வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, 2வது பைப் 3வது பைப்பில் அதே மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு இது ஃபிட் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான். ஃபிட் பண்ணிட்டு கரண்ட்டில் நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டு ரிமோட்டை கையில் எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா ஸ்பீடு, ஹை ஸ்பீடு நல்லா ஓடுது. இதை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ இதே போல் வரும், நீங்களும் பார்க்கலாம். நன்றி.